அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட் ரீசென்ட்டா வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட் மிட்டிகேஷன் ஓகேவா? அதாவது இந்த வெப்ப அலைகள் அதிலிருந்து தமிழக மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு ரிப்போர்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் நம்ம. இந்த ரிப்போர்ட்ட யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் இந்த ஒரு ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரோட கொலாபரேட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் ஹை கமிஷனோட சேர்ந்து இந்த ஒரு ரிப்போர்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ரிப்போர்ட் பேர் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. பீட்டிங் த ஹீட் தமிழ்நாடு ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்துருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா, பேக்கிரவுண்ட்ல நமக்கு இத சொல்லலாம். ஹீட் வேவ் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத 2019ல கொண்டு வந்திருப்போம். அதுக்கப்புறமா அத 2023ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு ஹீட் மிட்டிகேஷனுக்குன்னே தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜியே நம்ம டிவைஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதுல முக்கியமான ஹைலைட்ஸ் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இத நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு வித் இட்ஸ் வார்ம் டிராபிக்கல் வெதர் இஸ் ப்ரொஜெக்டட் டு பி சிவியர்லி இம்பாக்டட் பை ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஹீட்னால தமிழ்நாடு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவல்ல பார்த்தா கூட இந்தியாவோட ஜிடிபி வந்து அரவுண்ட் ஒரு 5% வந்து கம்மியாகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பை 2030 ஓகேங்களா? ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட்னால நம்மளோட ஜிடிபி கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, அட் பிரசன்ட் 74% ஆஃப் த ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்போஸ்டு டூ ஏர் டெம்பரேச்சர் ஓவர் 35 டிகிரி செல்சியஸ். அதாவது ஐடியல் ஹியூமன் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடியலா ஒரு டெம்பரேச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்ல 25 டிகிரி செல்சியஸ் தான் சொல்றாங்க. 25 டூ 30 டிகிரி செல்சியஸ் தான் ஐடியலான ஒரு வொர்க்கிங் கண்டிஷன். ஐடியல் டெம்பரேச்சர்னா இதுதான். ஆனா, தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 74% மேற்பட்ட மக்கள் பார்த்தோம்னா, 35 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல தான் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப தேர் இஸ் அன் அர்ஜென்ட் நீட் டூ டெவலப் ஹீட் ரெசிலியன்ஸ் இன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹீட்டுக்கு எதிரா நம்ம வந்து நம்மளுடைய கட்டமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கான அர்ஜென்ட் அவசர தேவை அப்படிங்கிறது இருக்குன்றத சொல்றாங்க. ஏன்னா, இப்ப ஹீட் அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்ச் ட்ரிவனா இருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச்னால ஊக்குவிக்கப்பட்ட ஒரு ஹீட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அதிகமா தான் இருக்கும். இன்டென்ஸா தான் இருக்கும். அதனால ஒரு கிளைமேட் ரெசிலியன்ஸ் அதாவது ஒரு ஹீட் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பில்ட் பண்ணணும்ன்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்ததா கன்சர்ன்ஸ் ஓவர் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் ஷுட் பி அட்ரெஸ்ட் த்ரூ லாங் டெர்ம் அண்ட் ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஹீட்னால நமக்கு ஹெல்த் இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பிரெக்னன்ட் விமன் மேல ஒரு ஹீட் இம்பாக்ட் இருக்கும். ஹீட்னால ஒரு இம்பாக்ட் இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம்னா, ஆ நமக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கும். இந்த மாதிரியான ஹெல்த் இம்பாக்ட் இருக்கும். நமக்கு அ ஹியூமன்ஸுக்கும் சரி, பாப்புலேஷன் அதாவது அனிமல் பாப்புலேஷன்க்கு பார்த்தோம்னா, இந்த ஹீட்னால ஹெல்த் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அ அனிமல்ஸ் வந்து ரொம்ப ஹீட் வல்னரபிளா மாறிருச்சு அப்படின்னா, அந்த அனிமல்ஸ்க்கு வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியாயிரும். இம்யூனிட்டி கம்மியாயிருச்சு அப்படின்னா, அந்த அனிமல்ஸ்க்கு அதிகமா டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த டிசீசஸ் வந்து அனிமல்ஸ்ல இருந்து மனிதர்களுக்கு பரவறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இந்த மாதிரியான ஹெல்த் சேலஞ்சஸ நம்ம ஓவர் கம் பண்ணணும். அப்ப அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ கொண்டு வரணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில மெஷர்ஸையும் நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கீ இன்டர்வென்ஷன்லாம் இருக்கணும். ஹெல்த் இன்டர்வென்ஷன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபெசிலிட்டீஸ் இன்க்ளூடிங் ஆக்சஸ் டூ கூல், ஷேடட் ஸ்பேசஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஓகேங்களா? நமக்கு டிராஃபிக்லயே பார்த்தோம்னா, டிராஃபிக் சிக்னல்லயே வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு நிழல் வர்றதுக்காக ஷெட் மாரிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா? நம்ப சம்மர் சீசன்ல பார்த்துருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள ப்ரமோட் பண்ணணும். ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிலிட்டி எல்லா இடத்துலயும் கொண்டு வரணும். ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ் வந்துலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத பிரையாரிடைஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாரி வெட்டர்னரி இன்டர்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறத அனிமல்ஸ்க்காக இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? அனிமல்ஸ்க்கு ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் எப்படி மனிதர்களுக்கு சொல்றோமோ, அதே மாரி அனிமல்ஸ்க்கும் சொல்லணும். ஜூஸ்ல வந்து இதெல்லாம் வந்து இந்த பிராக்டிஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டோடைய பிரெக்னன்சி ஸ்கீம் அதான் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம்லாம் இருக்கு இல்லையா? அதுல ஹீட் ரிஸ்க் அப்படிங்கிறத ஒரு கிரைட்டீரியாவா ஆட் பண்ணி, அத ஸ்பெசிஃபிக்கா நம்ம அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப ஹீட் ரிஸ்க் அப்படிங்கிறத ஒரு கிரைட்டீரியாவா ஆட் பண்ணி, ஸ்கிரீனிங் அப்போ ஹெல்த் ஹெல்த் செக்கப் போவாங்க இல்லையா? அப்ப அத பத்தின விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கிரீன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. லாஸ்ட்டா பார்த்தோம்னா, அந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் வொர்க்கிங் கண்டிஷன் தமிழ்நாடு ரூல்ஸ் 2022 இருக்கு. இதுல ஒரு சில சேஞ்சஸ கொண்டு வந்து வொர்க்கர்ஸ்க்கு வந்து தெர்மல் கம்ஃபர்ட் அப்படிங்கிறத குடுக்கணும். இதுதான் இந்த இடத்துல கீ டெர்ம்.
ஓகேங்களா? தெர்மல் கம்ஃபோர்ட் அப்படிங்கிறத வொர்க்கர்ஸ்க்கு குடுக்கணும். அது போத் இன்டோர் வொர்க்கர்ஸ்க்கும் சரி, அவுட்டோர் வொர்க்கர்ஸ்க்கும் சரி, இந்த தெர்மல் கம்ஃபோர்ட் அப்படிங்கிறத குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதான் கீ விஷயங்கள். முக்கியமான விஷயங்கள், கீ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கீழ குடுத்திருக்கிறத விட ஷார்ட் ஃபார்ம் தான் மேல நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ அத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாரி இந்த ஸ்ட்ராட்டஜில முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு அந்த ஹீட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும். ஓகேங்களா? இத கம்மி பண்றது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இத ஒரு லாங் டெர்ம் ஸ்ட்ராட்டஜில நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறத ஒரு லாங் டெர்ம் ஸ்ட்ராட்டஜியா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி முக்கியமான விஷயங்கள் தான் இதுல சொல்லியிருக்காங்க. தனியாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த செய்தியில வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா, நேஷனல் லெவல்ல 2 நியூஸஸ் இருந்துச்சு. இங்க பார்த்தோம்னா 2 விமன் நேவி ஆஃபீசர்ஸ் பிகின் வாயேஜ் அரவுண்ட் த வேர்ல்ட். இது நம்ம தமிழ் பேப்பர்ஸ்ல முன்னாடியே பார்த்திருப்போம். இங்கிலீஷ் பேப்பர்ல இப்ப தான் ரிப்போர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ லெப்டினன்ட் கமாண்டர்ஸ் தில்னா அண்ட் ரூபா இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா, நமக்கு சாகர் பரிக்கிரமா அப்படிங்கிற 2ண்ட் எடிஷன் ஆஃப் சாகர் பரிக்கிரமா. அதுல இவங்க 2 பேரும் தான் போக போறாங்க. சரிங்களா? சாகர் பரிக்கிரமா. ஸோ இது வந்து ஒரு சர்க்கம் நேவிகேஷன் அதாவது குளோப சுத்தி வரப்போறாங்க. சரியா? 2.0 மிஷன் குளோப சுத்தி வரப்போறாங்க. அதுதான் நம்ம 2ண்ட் எடிஷன் ஆஃப் சாகர் பரிக்கிரமா வாஸ் ஃபிளாக்ட் ஆஃப் ஃப்ரம் ஐஎன்எஸ் மந்தோவி. ஐஎன்எஸ் மந்தோவி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, கோவால இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வுமன் ஆஃபீசர்ஸும் இந்த படகுல தான் போக போறாங்க. இதோட பேர் என்னன்னா, ஐஎன்எஸ் தாரிணி. ஓகேவா? தாரிணி அப்படிங்கிற இதுல தான் போக போறாங்க. சரியா? ஐஎன்எஸ் மந்தோவி அப்படிங்கிறது அந்த இடம் பேஸ் பேரு. இந்த நேவல் பேஸ் பேரு. அங்கிருந்து ஐஎன்எஸ்வி தாரிணி வழியா இவங்க குளோப சுத்தி வரப்போறாங்க. கிட்டத்தட்ட 23,000 நாட்டிக்கல் மைல்ஸ் இவங்க சுத்தப் போறாங்க. பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 240 நாட்களுக்கு உள்ள இருக்க போறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த சாகர் பரிக்கிரமா 2.0 அப்படிங்கிற மிஷன். இதுல பார்த்தோம்னா நெறைய சயின்டிஃபிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த மிஷன்ல இருக்கு. எக்ஸாம்ல இத கேட்டாங்கன்னா, இந்த சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்றோம். ஓகேங்களா? சோ என்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி அவங்க வந்து மெரைன் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ பத்தி இந்த மிஷன் மூலியமா ஸ்டடி பண்ண போறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, ஃபெர்ரஸ் கன்டென்ட் அதாவது கடல் பகுதியில அயர்ன் கன்டென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி ஸ்டடி பண்ண போறாங்க இந்த மிஷனோட உதவியால. அடுத்தது வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னா, மெகாஃபானாஸ் ஆர் லார்ஜ் சீ மேமல்ஸ் ஓகேங்களா? மெகாஃபானாஸ் ஆர் லார்ஜ் சீ மேமல்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இத பத்தின ஸ்டடீஸ், இத பத்தின ஒரு சில விஷயங்கள வந்து இந்த மிஷன்ல இருந்து எடுத்துக்க போறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, சாகர் டிஃபென்ஸ் ஃபார் தி ட்ரோன்ஸ் தட் ப்ராமிசஸ் ஸ்பெக்டாகுலர் விஷுவல்ஸ் ஆஃப் த வாயேஜ். ஸோ சாகர் டிஃபென்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ட்ரோன் யூசேஜ வந்து இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. கடல்ல ட்ரோன் யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அதே மாரி அ டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லேபாரட்டரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஆல்ரெடி குக் பண்ண ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறதே ஆல்ரெடி ப்ரீ குக்டா தான் இருக்கும். அதான் இங்க குடுத்துருக்காங்க. இவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி ப்ரீ குக்டு இந்தியன் மீல்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அது கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மிஷனோட சயன்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன்ஸா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, மெரைன் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஸ்டடி பண்றாங்க. ஃபெரஸ் கன்டென்ட்ட வந்து ஸ்டடி பண்றாங்க. மெகாஃபானாஸ் அதாவது லார்ஜ் சீ மேமல்ஸ பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க. யூசேஜ் ஆஃப் ட்ரோன் இன் அத பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க. அதே மாரி ப்ரீ குக்டு மீல்ஸ பத்தியும் ஸ்டடி பண்ண போறாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு 5 விஷயங்கள நம்ம குடுத்தாகணும். சரிங்களா? ஸோ இதுதான் சாகர் பரிக்கிரமா 2.0 அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட்டா பார்த்தோம்னா, ட்ரைபல் வெல்ஃபேர்க்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்கீம வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, தார்த்தி அபஜந்தியா ஜன்ஜாத்தியா கிராம் உத்கர்ஷ் அபியான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட பேரு. தார்த்தி அப ஜன்ஜாத்தியா கிராம் உத்கர்ஷ் அபியான் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு என்னன்னா சின்ன ஸ்கீம் தான். என்னன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜா இந்த ஸ்கீம்குள்ள குடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா, 550 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? இப்ப எவ்வளவு ஸ்கீம்ஸ் ஒரு பேக்கேஜ்ன்னு சொல்றோம். அப்ப எவ்வளவு இன்டர்வென்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 25 இன்டர்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்கீம். இது வந்து ஒரு அம்பர்லா பேக்கேஜ் மாரி நமக்கு இந்த திட்டத்துக்கு கீழ ட்ரைபல் பீப்பிள்க்கு குடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்கீம். இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற டேட்டா தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அந்த ஸ்கீமோட பேரு 25 ஸ்கீம வந்து 25 ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள் இதெல்லாம் தான். நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம்.
தேங்க் யூ.